அவன் சரியான நாளை காத்திருந்தான். அவன் எப்போதும் தாமதமாகத்தான் வருவான். வேலைக்கு, உறவுகளுக்கு, வாழ்க்கைக்கே கூட. யாராவது என்னடா இவ்வளவு லேட்டுன்னு கேட்டா அவன் சிரிப்பான். அந்த சிரிப்புக்குள்ள ஒரு காரணம் இருந்தது. ஆனா யாருக்கும் தெரியல. அவன் பெயர் மாறன். வயது எண்ணிக்கையில 36. உள்ளுக்குள்ள எப்போதும் 50. அவன் முகத்தில் ஒருவிதமான களைப்பு. இது வேலை களைப்பு இல்ல, வாழ்க்கை மெல்ல அழுத்திய களைப்பு. அவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்கு பிரிவில் வேலை. எதுவும் பெருசா இல்ல. சம்பளம் வாழ்க்கையை இழுத்து கொண்டு போகும், கனவுகளை தள்ளி வைக்கும். அவன் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருப்பான். ஆனா எழுந்திருப்பதே ஒரு போராட்டம். கண்ணாடிக்குள் தன்னை பார்த்துக்கிட்டு சில நொடிகள் நிற்கும். அந்த நேரத்துல அவன் தன்னைத்தானே கேள்வி கேட்பான். இன்னைக்கு என்ன மாறப்போறது? பதில் எப்போதும் உன்னே, ஒண்ணுமே இல்ல. அவன் அப்பாவை இழந்தது 10 வருடத்துக்கு முன்னாடி. அம்மா இப்போ ஊர்ல, அவன் நகரத்துல. தூரம் கிலோமீட்டர் இல்ல, அந்த இடைவெளி உள்ளுக்குள்ள. அப்பா சொன்ன ஒரே ஒரு வாக்கியம் அவனுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வரும். மாறா, நாளைன்னு சொல்லாத, நாளை நம்ம கையில் இல்ல. அப்போ அவன் சிரிச்சான். இப்போ அந்த சிரிப்பு காணாம போச்சு. மாறன் எப்போதும் ஒரு விஷயத்தை நாளைக்கு தள்ளி வைப்பான். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணுமா? நாளைக்கு. பழைய நண்பனை சந்திக்கணுமா? நாளைக்கு. தன் கனவை தொடங்கணுமா? சரியான நாள் வந்தா. அந்த சரியான நாள் எப்போதும் வரவே இல்ல. ஒரு நாள் அவன் பஸ்ஸில் போகும்போது ஒரு வயசானவர் ஏறினார். நடக்கவே முடியல. கண்ணுல ஒரு விதமான அவசரம். மாறன் சீட்டு கொடுத்தான். அந்த மனிதர் சும்மா உட்காரல. மாறனை பார்த்தார். நேரா, அதிக நேரம். தம்பி, மெதுவா சொன்னார், நீ எப்போதும் காத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியற. மாறன் சிரிச்சான். எதுக்காக? வாழ்க்கைக்காக. அந்த வார்த்தை மாறனை உடைத்தது. ஆனா அவன் வெளியில காட்டிக்கல. பஸ் நகர்ந்தது. வாழ்க்கையும் அதே மாதிரி. யாருக்காகவும் நிற்கல. அந்த மனிதர் இறங்கும்போது ஒரு விஷயம் சொன்னார். காத்திருப்பது தவறு இல்ல, ஆனா எதற்காக காத்திருக்கிறோம்னு தெரியாம காத்திருந்தா அதுதான் அபாயம். அந்த நாள் இரவு மாறனுக்கு தூக்கம் வரல. மொபைல் கையில். அம்மாவின் எண். அவன் அழைக்கல. திரை அணைந்தது. நேரம் கடந்தது. அவன் மெல்ல படுக்கையில் படர்ந்தான். கூரையை பார்த்தான். ஒரு கேள்வி மீண்டும் வந்தது. நான் எதற்காக காத்திருக்கிறேன்? பதில் இல்ல. ஆனா ஒரு உணர்வு முதல் முறையா தெரிந்தது. பயம். அந்த பயம் தோல்வி பயம் இல்ல, மாறாத வாழ்க்கை பயம். அவன் மெல்ல எழுந்து ஜன்னலுக்கு போனான். வெளியில மழை. துளிகள் ஒவ்வொன்றும் அவனை நினைவுபடுத்தியது. நேரம் காத்திருக்காது. அந்த நிமிஷம் மாறன் ஒரு முடிவு எடுக்கல. அதுதான் முக்கியம். அவன் முதல் முறையா ஒத்துக்கொண்டான். நான் எப்போதும் நாளைக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த ஒப்புதல் பெரிய மாற்றம் இல்ல, ஆனா உண்மையான முதல் படி. மாறன் படுக்கைக்கு திரும்பினான். இந்த தடவை கண்களை மூடும்போது ஒரே எண்ணம் மட்டும். நாளை ஒரு நாளல்ல, ஒரு வாய்ப்பு. அடுத்த நாள் மாறன் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்தான். இது புது விஷயம். ஆனா அவன் எதையும் பெருசா எதிர்பார்க்கல. அவன் கண்ணாடிக்குள் மீண்டும் தன்னை பார்த்தான். அந்த முகம் மாறல, ஆனா அந்த பார்வை சற்றே வேற. நேத்து பயம், இன்னைக்கு சந்தேகம். இப்படி இருந்துட்டா என்ன ஆகும்? அவன் மெதுவா பல் துலக்கினான். அந்த மெதுவே அவனுக்கு புதுசு. எப்போதும் அவசரம், இன்னைக்கு இல்ல. பஸ் ஸ்டாப்ல நின்னபோது அவன் மொபைலை எடுத்தான். அம்மாவின் எண். இந்த தடவை திரை அணையல. அவன் அழைத்தான். மாறா. அம்மாவின் குரல். ஒரு வார்த்தை, ஆனா அந்த வார்த்தைக்குள்ள ஒரு உலகம். எப்படி இருக்க? மாறன் கேட்டான். இருக்கேன், அம்மா சொன்னா. அவ்வளவுதான். 2 பேரும் பேசினது ஒரு நிமிஷம் கூட இல்ல. ஆனா அவன் பஸ் ஏறும்போது உள்ளுக்குள்ள ஒரு லேசான இளமை. அந்த நாள் ஆபீஸில் எல்லாம் சாதாரணம். கணக்குகள், எண்கள், மௌனம். ஆனா மாறன் ஒரு விஷயத்தை கவனித்தான். அவன் முதல் முறையா நேரத்துக்கு முன்னாடி வேலையை முடித்தான். மேனேஜர் பார்த்தார். எதுவும் சொல்லல, ஆனா அந்த பார்வை மாறனுக்கு புரிந்தது. நீ இதுவரை இப்படி செய்யல. மதிய உணவுக்கு மாறன் வெளியே போனான். அதே ஹோட்டல், அதே இட்லி. ஆனா இந்த தடவை அவன் சுற்றி பார்த்தான். ஒரு பையன் கல்லூரி பை தோளில், கண்ணுல கனவு.
போன்ல எதையோ டைப் பண்ணிக்கிட்டு சிரிப்பு. மாறன் சாப்பிட்டுக்கிட்டே நினைச்சான், நானும் இப்படி ஒரு நாள் இருந்தேனே. அந்த நினைவு சந்தோஷம் கொடுக்கல, ஒரு முட்டி மாதிரி உள்ளுக்குள்ள அடிச்சுது. அந்த மாலை மாறன் ஒரு பழைய நோட்டை எடுத்தான். அவன் ஒரு காலத்துல எழுதியது. ஒரு நாள் நான் என்னோட கதை எழுதுவேன். அந்த வரி கீழ தேதி 10 வருடம் முன்னாடி. அவன் சிரிச்சான். இந்த தடவை கசப்பான சிரிப்பு. அவன் முதல் முறையா ஒரு முயற்சி எடுத்தான். லேப்டாப் திறந்தான். காலியான திரை. கை கீபோர்ட்ல நின்றது. எழுதலாமா வேண்டாமா? அந்த நிமிஷம் ஒரு பயம் திரும்ப வந்தது. இப்போ ஆரம்பிச்சா தோல்வி வந்தா? அவன் திரையை மூடினான். அந்த இரவு மாறன் வெளியே நடக்கப் போனான். மழை இல்ல, சாலை ஈரமா, ஒரு பழைய பூங்கா, குழந்தைகள் இல்லை, அமைதி. அங்க ஒரு பெஞ்சில் உட்கார்ந்தான். அந்த வயசான மனிதர் நினைவு வந்தார். காத்திருப்பது தவறில்லை, மாறன் வெதுவா சொன்னான். ஆனா நான் எதற்காக காத்திருக்கிறேன்? அந்த நிமிஷம் அவன் ஒரு முடிவெடுத்தான். பெருசா இல்ல, வாழ்க்கை மாற்றும் முடிவு இல்ல. நாளைக்கு தள்ளமாட்டேன். ஒரு விஷயம் மட்டும். அவன் அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்பினான். இந்த வாரம் ஊருக்கு வர்றேன். அம்மா உடனே ரிப்ளை பண்ணல. வீட்டுக்கு திரும்பும்போது மாறன் லேசா இலகுவா உணர்ந்தான். ஆனா வாழ்க்கை அவ்வளவு எளிதா இல்ல. அடுத்த நாள் காலை ஒரு கால். அம்மாவின் நம்பர். மாறா? அந்த குரல் நடுங்கியது. மாறன் எழுந்து நின்றான். அப்பா வாழ்ந்த வீட்ல நேத்து ராத்திரி விளக்கு எரியல. அந்த வாக்கியம் பூர்த்தியாகல. ஆனா அர்த்தம் மாறனுக்கு புரிந்தது. அவன் பேசல. ஒரு நிமிஷம், 2 நிமிஷம். அந்த இடைவெளியில மாறன் ஒரு விஷயம் புரிந்தான். சில நாளைகள் காத்திருக்காது. மாறன் போன கையில் பிடிச்சுக்கிட்டே நின்றான். அம்மாவின் குரல் அவனுக்கு தூரமா கேட்டது. மாறா? அம்மா மீண்டும் சொன்னாள். நான் பக்கத்து ராமசாமி அண்ணனை அழைச்சேன். அம்மா முழுசா சொல்லவே முடியல. மாறன் ஒரே வார்த்தை, நான் வர்றேன். அவன் ஆபீஸுக்கு போகவில்லை, யாருக்கும் சொல்லவில்லை. ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றபோது அவன் சுற்றி பார்த்தான். அவசரம். ஒவ்வொரு முகத்துல ஒரு கதை. அவன் டிக்கெட் எடுத்துக்கிட்டே ஒரு விஷயம் நினைத்தான். நான் நேத்தே வந்திருந்தா? ரயில் நகர்ந்தது. மாறன் ஜன்னல் வழியா வெளியே பார்த்தான். வயல்கள், மரம், மண். அவன் இந்த வழிய பல முறை பார்த்திருக்கான். ஆனா இன்னைக்கு எல்லாமே வேற மாதிரி. ஒவ்வொரு ஸ்டேஷனும் அவனுக்கு ஒரு கேள்வி. இங்க நான் என்ன இழந்தேன்? ஊர் வந்தது. ஸ்டேஷன் பழைய வாசனை. அம்மா அங்க நின்றாள். மாறன் இறங்கினான். அவள் அவனை கட்டிக்கல, அழுதும் இல்லை. அவள் அவன் கண்களை பார்த்தாள். நீ நேத்து வந்திருந்தா? அவ்வளவுதான். அந்த வாக்கியம் முழுசா சொல்லப்படல. ஆனா அது மாறனுக்குள்ள முழுசா பதிந்தது. வீடு, அந்த பழைய வீடு, வாசலில் எரியாத விளக்கு. மாறன் அதை பார்த்தான். அப்பா கட்டிய வீடு, அப்பா தினமும் எரிய வைக்கும் விளக்கு. அந்த விளக்கு அணைந்திருந்தது. உள்ளே நுழைந்தான். மௌனம். அப்பாவின் நாற்காலி, காலி. ஒரு பழைய ரேடியோ, அணைந்தது. அப்பாவின் படம், அதே சிரிப்பு. மாறன் அந்த படத்துக்கு முன்னாடி நின்றான். அப்பா? குரல் வெளியே வரல. ராமசாமி அண்ணன் வந்தார். நேத்து ராத்திரிதான், அவர் மெதுவா சொன்னார். அம்மா அழைச்சால், போன் எடுக்கல. மாறன் கண்ணை மூடினான். அந்த நிமிஷம் ஒரு நினைவு. அப்பா போன் பண்ணி வைத்த 3 மிஸ்ட் கால்கள். நாளைக்கு பேசலாம்னு நினைத்த அந்த இரவு. மாறன் வெளியே வந்தான். வாசலில் உட்கார்ந்தான். மண் கையில் எடுத்தான். நாளை என்ற வார்த்தை அந்த நிமிஷம் அவனை நசுக்கியது. அவன் அம்மாவை பார்த்தான். அவள் ஒரே வேளை அப்பா படத்தை துடைத்தாள். அழுகை இல்லை, அது அழுகையை விட பயங்கரம். அந்த இரவு மாறன் தூங்கல. அவன் அப்பாவின் படுக்கையில் உட்கார்ந்தான். ஒரு பழைய டைரி, அப்பாவின் எழுத்து. மாறா, ஒரு நாள் நேரம் கிடைச்சா என்ன சும்மா உட்கார வைத்து பேசு. தேதி 3 மாதம் முன்னாடி. மாறன் டைரியை மூடினான். அந்த இடத்தில் ஒரு வார்த்தை மட்டும் மாறன் உணர்ந்தான். சில நாளைகள் மறுப்பு சொல்லும். அவன் வெளியே நடந்தான். வீட்டுக்கு முன்னாடி நின்றான். அந்த எரியாத விளக்கு. மாறன் மெதுவா அதை எரிய வைத்தான். ஒளி வந்தது. ஆனா தாமதமா. அவன் விளக்கை பார்த்துக்கிட்டே நின்றான். இப்போ நான் மாறினா என்ன பயன்?
அந்த கேள்விக்கு பதிலில்ல. ஆனா ஒரு உண்மை தெளிவாயிருந்தது. காத்திருப்பது வாழ்க்கையில்லை. மாறன் விளக்கை எரிய வைத்தபடியே நின்றான். ஒளி சுவர்ல நடுங்கியது. அந்த ஒளியில அவன் ஒரு விஷயம் பார்த்தான். வீடு பழையதுதான். ஆனா அது காலியாக இல்லை. அப்பாவின் குரல் எங்கோ இருந்து கேட்ட மாதிரி. நாளைன்னு சொல்லாதே. மாறன் மெதுவா உட்கார்ந்தான். அந்த இடத்தில முதல் முறையா அவன் அழுதான். சத்தமில்லை. அடுத்த நாள் காலை மாறன் அம்மாவுடன் உட்கார்ந்தான். இருவருக்கும் பேச்சு வரல. அம்மா சாப்பாடு பரிமாறினாள். சாப்பிடு. அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தையில ஒரு வாழ்க்கை இருந்தது. அந்த நாள்ல மாறன் ஒரு முடிவெடுத்தான். நகரத்துக்கு திரும்பினான். ஆனா அந்த மாறன் திரும்பல. மாறன் வேலையை விட்டான். பெரிய பிளான் இல்லை. அவனுக்கு ஒரே ஒன்று தெரிந்தது. நான் இனி நாளைக்கு வாழக்கூடாது. அவன் ஒரு சின்ன வீடு எடுத்தான். ஒரு மேசை, ஒரு நாற்காலி, ஒரு விளக்கு. அவன் அந்த விளக்கை ஒவ்வொரு இரவும் எரிய வைத்தான். அப்பாவின் வீட்டில் எரியாத விளக்கு அவனை மாற்றியது. மாறன் எழுத ஆரம்பித்தான். பெரிய கதைகள் இல்லை. சின்ன நொடிகள், சின்ன தாமதங்கள். அவன் எழுதும்போது ஒரு விதமான அமைதி. பணமில்லை, புகழில்லை. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நிறைவு. ஒரு நாள் அவன் அம்மாவை நகரத்துக்கு அழைத்தான். அம்மா அவன் வீட்டை பார்த்தாள். விளக்கு எப்போதும் எரியிறதேன்னு சொன்னாள். மாறன் சிரிச்சான். இனி அணையக்கூடாதுன்னு எரிய விடுற. அம்மா ஒன்னும் சொல்லல. அவள் அந்த விளக்கை நீண்ட நேரம் பார்த்தாள். வருஷங்கள் கடந்தது. மாறன் பிரபலனாகல. ஆனா அவன் எழுதிய சில வரிகள் பல பேரை மாற்றியது. ஒரே ஒரு வரி முக்கியம். நாளை ஒரு நாள் இல்லை. ஒரு தாமதம். ஒரு மாலை மாறன் பஸ் ஸ்டாப்பில் நின்றான். அதே வயசான மனிதர். இந்த தடவை அவர் சிரித்தார். இப்போ நீ காத்திருக்கிறதா தெரியல. மாறன் சொன்னான். இல்ல, இப்போ நடக்கிறேன். அந்த மனிதர் தலையசைத்தார். அந்த இரவு மாறன் விளக்கை எரிய வைத்தான். அவன் கூரையை பார்த்தான். இந்த தடவை ஒரே ஒரு எண்ணம். சில மாற்றங்கள் தாமதமா வரும். ஆனா அவை மாறாமல் நிற்கும். நம்ம எல்லாரும் ஒரு நாள் காத்திருக்கிறோம். சரியான நேரம், சரியான மனநிலை, சரியான வாழ்க்கை. ஆனா வாழ்க்கை ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுது. காத்திருப்பது பாதுகாப்பு போல தோன்றும். ஆனா அது மெல்ல எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும். இப்போ நீ இந்த கதைய முடிச்சு வாசிக்கிறாய்னா ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சுப் பார். நீ எதற்காக காத்திருக்கிறாய்? அந்த பதில் நாளைக்கு தேவையில்லை. இப்போவே போதும். நன்றி.